திருச்சியில் முதலமைச்சர் விஜய் விவசாயிகள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்காமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கும் வகையில் தேர்தல் பரப்புரையை தான் நிகழ்த்தியதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பங்கேற்ற முதலாம் அரசியல் நிகழ்ச்சியான திருச்சி பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு மக்களின் குறிப்பாக உணவு வழங்கும் உழவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களின் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய பரப்புரை கூட்டமாகவே அமைந்திருப்பது துரதிருஷ்டவசமானதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் எதிர்காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக திகழ்வது மேகதாது அணை திட்டமாகும் எனவும், கர்நாடகத்தில் மேகதாது அணையை வைத்து அரசியல் செய்து வரும் காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் அம்மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அணை கட்டும் பணியில் தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் காவிரி பாசன மாவட்டங்களில் விவசாயிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் அதனை தணிக்கும் வகையிலான நம்பிக்கையூட்டும் அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் திருச்சியில் வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை செய்யவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் அவரிடம் ஆட்சி பொறுப்பை தமிழக மக்கள் வழங்கியுள்ளனர் எனவும், அவர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சரின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மக்களின் தேவைகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றும் வகையிலான அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.